அன்பான மாணவ செல்வங்களே, இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரில் பேசிக் பார்க்கலாம். காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி வந்தது, அதில் பேசிக் என்ன அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டோம்னா அந்த 2.1க்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 ஈக்குவேஷன் இருக்கு. அதில் x² ஈக்குவல் இதை சால்வ் பண்ணும்போது -1 போனால் +1, x = √1, x = ரூட்டுக்குள்ள 1 வந்ததுன்னா +or-1. இது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இப்போ √25 அப்படின்னா +or-5. அப்போ இது எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வச்சுங்களேன், x = +1 போனால் -1, x = ரூட்டுக்குள்ள -1. இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணும்போது அங்கே ரூட் வந்துடும். அப்போ ரூட்டுக்குள்ள மைனஸ் வந்த உடனேயும் we are not able to solve this. அப்போதான் அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ண முடியல. அப்போ உடனே மேத்தமெட்டிக்ஸ் என்ன பண்றாங்க, இதுக்கு ஒரு நேம் கொடுத்து அதுக்கப்புறம் அப்படியே ப்ரொசீட் பண்ணணும்னு பெரிய காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிற ஒரு பெரிய சாப்டரே எமர்ஜ் ஆயிடுச்சு. இப்போ இது என்ன பண்றாங்க, x = iன்னு பேர் கொடுத்துருக்காங்க. i = √(-1). இதுதான் வெரி வெரி பேசிக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிற ஒரு பெரிய சாப்டருக்கு முதல் படியே இதுதான். ஐயோட வேல்யூ தான் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் எல்லா இடத்துலயும் வரும். இதை பயன்படுத்த மாட்டோம். இதுக்கப்புறம் வருது பாருங்க, இதை ஸ்கொயர் பண்ணுவோம். i² ரூட் கேன்சல் ஆயிரும். எப்ப ரூட் வந்தாலும் ஸ்கொயரிங், ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ண போறோம். i ஸ்கொயர் பண்ண i², ரூட் கேன்சல் ஆயிரும், -1. இதுதான் பேசிக். இதுதான் பேசிக். இது வருவதற்கான வழி இங்க ஏன் வந்ததுன்னா இங்க எது இங்க வந்திருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஆனா எங்க எல்லாம் இது மாதிரி ரூட்டுக்குள்ள மைனஸ் வருதோ அங்க எல்லாம் இது வந்துருக்கு. ரூட்டுக்குள்ள மைனஸ் வரும்போதெல்லாம் இது வரும். நீங்க 10th பார்த்திருப்பீங்க, x = -b +or-√(b²) -4ac/2. இங்க பாருங்க, இந்த +or- வரும். இங்க ரூட்டுக்குள்ள மைனஸ் வந்த உடனே இது எமர்ஜ் ஆயிடும். 10th சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. அப்ப நம்ம டீடைலா 11th 12th படிக்கிறோம். i² = -1. சரி, i² தெரிஞ்சு போச்சா. இப்ப i³ எனக்கு வேணும். இந்த ஹையர் பவர்ஸ் தான் நம்ம 2.1 எக்ஸசைஸ் அத்தனையுமே ஹையர் பவர்ஸ், அதிகமான பவர் வர்றதுக்கெல்லாம் பயன்படுத்துறது தான் i³. இப்ப பாருங்க, இது தெரியல, தெரியாததை தெரிஞ்சதை வச்சு கண்டுபிடிக்க போறேன். இதை எப்படி பிரிக்கணும் பாருங்க, i² × i. ஏன்னா இது பவர் 2, இங்க பவர் 1, 2 + 1 3. அப்ப இது 1 வந்து நம்ம கன்வென்ஷனலா போடுறது இல்லை. அப்ப 2 + 1 3. we know that i² வேல்யூ -1 × i which is equal to -i. பாருங்க, i² i வந்து √-1, அதை விட்டுதுங்க. i² -1, i³ -i. இப்ப i பவர் 4 இது தெரியாது. தெரிஞ்சது பாருங்க, i³ தெரியும், i² தெரியும். யாரை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். எனக்கு இதை பயன்படுத்த ஈஸி. therefore i² × i². i² -1 × -1 which is equal to +1. therefore i பவர் 4 = +1. இது போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டா இந்த 1 வந்துட்டு பார்த்தீங்களா, அந்த 1 வந்துட்டுனா அடுத்தது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளா போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ i பவர் 8ன்னு இருக்கு. இது i பவர் 4 2 எழுதலாம் பாருங்க. அப்போ 4 2s are 8. i பவர் 4 1 2 is 1. அப்ப எந்த பவர் ஹையர் பவர் வந்தாலும் அதை இன் டர்ம்ஸ் ஆஃப் 4ல மாத்திடலாம். இப்போ சப்போஸ் i பவர் 69 அப்படின்றது இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர் 4 வர மாதிரி மாற்ற போற பாருங்க. 69 4ஆல டிவைட் பண்ண போறேன். 1 4 is 4, balance 2 29, 6 4s are 24, 7 4s are 28, balance 1. அப்ப இது எப்படி எழுதுறோம் பாருங்களேன், i பவர் 69 4 × 17 + 1, 4 × 17 + 1. இந்த 4 வரதெல்லாம் 1 ஆயிரும். இதை இன்னும் பிரிச்சுக்கிறேன், i பவர் 4 × 17 × i பவர் 1. இந்த i பவர் 4 வரதெல்லாம் பவர்ல வரதுனால அதோட வேல்யூ 1 ஆயிரும். அப்போ 1 × i பவர் 1 which is equal to i. இப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுட்டீங்க, இது ரொம்ப பேசிக். ஸ்கொயர், கியூப், 4 இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாம். வாட் எவர் மேபி த பவர், ஹையர் பவர் வந்தாலே 4ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டரை போட்டுட்டா யூ கெட் த ஆன்சர். இது புக்கில் இந்த மாடல்ல இருக்கும். இப்போ நான் இது வேற மாதிரி போட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். i பவர் 9 அப்படி i பவர் 69 இருக்கு. i பவர் 69 4ஆல டிவைட் பண்றேன். 1 4 is 4, பேலன்ஸ் 2 29, 7 4s are 28, பேலன்ஸ் 1. அந்த பேலன்ஸ் 1 போட்டாலே போதும். பாருங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு இது 4 × 17 + 1 போட்டு 2ஆ பிரிச்சு a பவர் m × a பவர் போடுறது பதிலா எந்த ஹையர் பவர் வந்தாலும் 4ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டரை போட்டீங்கன்னா யூ கெட் த ஆன்சர். தட் இஸ் i பவர் 1 is i. வாட் எவர் மே பி த பவர், யூ கெட் த ஆன்சர். தேங்க்யூ.